வணக்கம். உங்கள் அனைவரையும் லிட்டில் பியர் கிச்சனில் வரவேற்பதில் மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கி மஷ்ரூம் மசாலா செய்ய போகிறோம். இது பேசிக்கலி ஒரு நார்த் இந்தியன் டிஷ். இது ரொம்ப ஸ்பைசஸும் மஷ்ரூமும் சேர்ந்த ஒரு கறியாக வரும். ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த மஷ்ரூமை வடிவாக க்ளீன் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். மஷ்ரூமை இப்படி நாங்கள் க்ளீன் பண்ணுறேன்னு பார்ப்போம். இப்போ எப்படி கலட்டி எடுத்துருவோம். மேலே இருக்கிற இந்த தோல் இப்படி அழுக்காக இருந்தால் இதை எப்படியே கலட்டிட்டு ரெண்டாக வெட்டிட்டு இல்லை மஞ்சளும் உப்பும் போட்டிருக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு 5 minutes ஊற விடுவோம். இப்போ மஷ்ரூம் மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நாங்கள் அதுக்கு ஒரு மசாலா ஒன்று அரைக்க போகிறோம். அந்த மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்ப்போம். இது வந்து கராம்பு 2 இருக்குது, பே லீவ் 1, மிளகு 1/4 teaspoon, அன்னாசிப்பூ 1, வெங்காயம் 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், இஞ்சி பூடு தட்டி வச்சுருக்கிறேன், ஏலக்காய் 2, சீரகம் சின்ன சீரகம் 1 teaspoon, கருவா 2 பட்டை. இப்போ நான் 2 தக்காளியை நான் நல்ல ஹாட் வாட்டரில் ஊற விட்டுருக்குறேன். என்னென்னா நாங்கள் இந்த தோலை கலட்டி போட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். அதோட கஜுவை நான் ஊற விட்டுருக்குறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சுட்டோன்னு முதல்ல சீரகம், 2 ஏலக்காய், பே லீவ், 2 கராம்பு, பட்டை, மிளகு, அன்னாசிப்பூ, இஞ்சியும் பூடும் தட்டி வச்சது, வெங்காயம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக பொரியும் மட்டும் வதங்க விடுவோம். பாருங்க, எங்களோட வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுது. நான் இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்க்கிறேன். இப்போ நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணுவோம். இதை ஆற விட்டுட்டு அரைச்செடுப்போம். இப்போ நாங்கள் மஷ்ரூம் மசாலா செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்ப்போம். இதெல்லாம் மஷ்ரூமாக வடிவாக நான் இப்போ முதல் சொன்ன மாதிரி வடிவாக கழுவி வச்சுருக்கிறேன். தக்காளியை உரித்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய் பால் புளிஞ்சு வச்சுருக்கிறேன். வதக்கின மசாலாவையும் அரைச்சி வச்சுருக்கிறேன். கஜுவையும் அரைச்சி வச்சுருக்கிறேன், ஊற வச்ச கஜுவை. 1 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறேன். இல்லை கொத்தமல்லியில் வெட்டி வச்சுருக்கிறேன். கஸ்தூரி மெட்டி வச்சுருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பமான போடலாம். ஆனால் அது போட்டால் தான் உண்மையான அந்த ஃப்ளேவரை வேண்டும், நார்த் இந்தியன் ஃப்ளேவர் வரும். நீங்கள் கஸ்தூரி மெட்டி இல்லாட்டி ஒரு வெந்தயத்தை சாதுவாக ரோஸ்ட் பண்ணி பவுடர் ஆக்கி ஒரு 1/4 teaspoon போட்டாலே சரியாக இருக்கும். கணக்காக போடக்கூடாது, வெந்தயம் கசக்கும். ஒரு 1/4 teaspoon அந்த ஃப்ளேவருக்கு போட்டால் அது சரியாக இருக்கும். அடுத்தது தனி மிளகாத்தூள் வச்சுருக்கிறேன். அது உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்க. மஞ்சள் வச்சுருக்கிறேன் 1/2 teaspoon. இல்லை பெருங்காயம் இருக்குது 1/2 teaspoon.
இதில் பாருங்கள், நான் மசாலா வதக்கின அந்த டிஷ்ஷுக்குள்ளேயே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சுட வச்சுருக்கிறேன். அது சுட்டோன்னே பெருங்காயம், பச்சை மிளகாயை நாங்கள் மசாலாவோடு சேர்த்து அரைக்கக்கூடாது. இதில் இந்த மஷ்ரூமை போட்டு வதங்க விடுவோம். இதோட மஞ்சள், தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. நான் மஷ்ரூம் பெரிய பீஸாகவே போட்டிருக்கேன். அதால் கொஞ்சம் மஷ்ரூம் அவிய மட்டும் நல்லா மூடி மீடியம் ஃப்ளேமில் அவிய விடும். பாருங்க, என்னோட மஷ்ரூம் அதோட ஓன் ஜூஸ்லேயே அவிஞ்சிருக்குது. இதுக்குள்ள நாங்கள் என்னோட மசாலாக்குள்ளே சேர்ப்போம். அரைச்சி வச்ச மசாலாவை சேர்க்கிறோம். தக்காளி, மூடி இன்னொரு 5 மினிட்ஸுக்கு திருப்பி அவிய விடுவோம். பாருங்க, எண்ணெய் எல்லாம் பிறந்து எங்களோட மசாலா நல்லா அவிஞ்சிட்டு பச்சை வாசனை எல்லாம் போயிடுது. இதுக்குள்ள நாங்கள் காஜு பேஸ்ட்டை முதல் சேர்ப்போம். தேங்காய் பால் சேர்க்கிறேன். இது நல்லா ஒரு கொதி வரணும். பாருங்க, இது நல்லா கொதிச்சுட்டு இதில் நான் கொத்தமல்லியில் கஸ்தூரி இங்கே மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, எங்களோட மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிட்டுது. இது ஃபுல் ஆஃப் மசாலா தான். ஓகே வியூவர்ஸ், நீங்களும் இதை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.